ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா எழுதக்கூடிய எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஆப்ஜெக்ட்ஸாக தான் வந்து ட்ரீட் பண்ணணும். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பைத்தான் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு நம்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் தான். சப்போஸ் நீங்கள் வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து ஜாவாலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங்ஸ் மட்டும்தான் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஸோ நார்மலாக யூஸ் பண்ண நம்பர்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ் நீங்கள் என்ன டேட்டா என்டர் பண்ணுங்கள், ஒரு இன்டீஜர் நம்பராக இருக்கட்டும் இல்லை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கோ கேரக்டரோ நீங்கள் எது என்டர் பண்ணாலும் அதை வந்து ஆப்ஜெக்டாக தான் ட்ரீட் பண்ணும். அதுதான் வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட மெயின் பாயிண்ட்டு. எல்லாத்தையுமே வந்து ஆப்ஜெக்ட்ஸாக ட்ரீட் பண்ணுறது. ஓகே, சரி, ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அதில் வந்து எப்படிலாம் ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் பைத்தான் ஐடியிலேயே. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஒரு நம்பரை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வேரியபிளோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து வந்து நீங்கள் கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இது எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு, இது ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஆக்சுவலாக. இது வந்து இதோட டீட்டெயில்ஸ்லாம் கெட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து பைத்தானில் வந்து இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ என்ன 2 ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, ஒன்று வந்து ஐடி ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து டைப் ஃபங்க்ஷன். இது 2 ஃபங்க்ஷன் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா, பைத்தானில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே நம்பர்ஸோ ஸ்ட்ரிங்ஸோ எதை நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட்ஸை தான் ட்ரீட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ், ஐடி ஃபங்க்ஷனும் டைப் ஃபங்க்ஷனும். சரி, இப்போ டைப் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பண்ணி பார்க்கலாம். டைப் ஆஃப் நான் உள்ளே என்ன பண்ணுறேன்னா அந்த வேரியபிள் நேமை வந்து கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்போ வந்து எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா வந்து இந்த வேரியபிள் இருக்குது இல்லையா, வேல் அப்படிங்கிற அந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப்பை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குன்னா இன்டீஜர் டைப்பை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதோட வந்து எப்படின்னா கிளாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து இந்த ஆப்ஜெக்டோட டேட்டா டைப் வந்து எப்படின்னு இருக்குன்னா இன்டீஜர் அப்படிங்கிறத நமக்கு குறிக்குது. இப்போ ஓகே, இந்த டைப் ஃபங்க்ஷன் ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஐடி ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அதுக்குன்னே வந்து ஒரு ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ணும் அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகிறதுக்குன்னு. ஸோ அந்த ரெஃபரன்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் அந்த ஐடி ஃபங்க்ஷனோட வேலை. ஓகே, இந்த ஐடி ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐடி ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன்னா அந்த வேரியபிள் நேமை கொடுக்குறேன், வேல் அப்படிங்கிறது. ஸோ கொடுக்குறப்ப எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அதோட ரெஃபரன்ஸ் வேல்யூவை நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. அதாவது இந்த வேல்யூ ஈக்குவல் டு 19 இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரெஃபரன்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ரெஃபரன்ஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஓகே, இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு காமிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஒவ்வொரு வேரியபிளுக்கு வந்து எப்படி அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டயக்ராம் மூலிமா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு வேரியபிளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸாக தான் இருக்குது. நல்லா க்ளீனாக அப்சர்வ் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்டீஜர் நம்பராக இருக்கட்டும் 3 இருக்குது, இல்லை ஒரு ஃப்ளோட்டிங் நம்பராக இருக்கட்டும் 3.0, இல்லை எந்த ஒரு ஸ்ட்ரிங்காக கூட இருக்கட்டும். இங்கே வெல்கம்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஸோ ஒரு இன்டீஜர் நம்பரோ இல்லை ஃப்ளோட்டிங் நம்பரோ இல்லை ஸ்ட்ரிங்கோ இல்லை கேரக்டரோ நீங்கள் எது எடுத்துட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பைத்தான் லாங்குவேஜில் எப்படி ட்ரீட் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட்ஸாக தான் ட்ரீட் பண்ணும். ஆப்ஜெக்ட்ஸாக தான் ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஓகேவா, இப்போ நான் n = 3 கொடுத்துருக்கேன்னா 3 அப்படிங்கிற ஒரு நம்பரை எனக்கு ஆப்ஜெக்டாக எடுத்துகிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஸோ அப்போ நான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப தானே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஸோ அந்த இடத்தோட ஐடி வேல்யூ தான் என்ன அப்படின்னா இந்த வேல்யூ. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஆக்சுவலாக என்னங்கிறதோட ரெஃபரன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து குறிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் 3.0 இருக்குது. எனக்கு என்ன பண்ணுதுன்னா மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா 3.0க்கு ஒரு இடத்த வந்து அலோகேட் பண்ணிருச்சு. ஸோ எஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதை வந்து பாயிண்ட் பண்ணுதுன்னா இந்த 3.0 வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கோ அதோட இடத்த தான் வந்து பாயிண்ட் பண்ணுது. ஸோ அதோட ரெஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த ஐடி வேல்யூ. அது என்ன மாதிரி டைப்பை ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் டைப் ஆஃப் அந்த இதுன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அது ஃப்ளோட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கா இல்லை ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருக்கா அப்படின்னு காட்டும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்லேயும். ஸோ வெல்கம் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை வந்து எனக்கு என்ன பண்ணுதுன்னா மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுங்கிற இந்த ஐடி. அது மட்டும் இல்லாமல்
இந்த எஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிள் வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுது, அதாவது பாயிண்ட் பண்ணுது, இந்த இடத்துல தான் அது ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு வேரியபிளுமே எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரெஃபரன்ஸாக தான் இருக்குது அப்படின்னா வந்து இப்போ n=3 இருக்குது அப்படின்னா அந்த 3ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணுது. ஸோ அதை தான் வந்து ரெஃபரன்ஸ் டு அன் ஆப்ஜெக்ட்னு சொல்லி நம்ம இந்த 3 எக்ஸாம்பிள்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதில் யூஸ் பண்ணிருக்க 2 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ ஐடி ஃபங்க்ஷன், டைப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் நான் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை மெத்தட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன்னா முன்னாடி நம்ம வீடியோஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ ஒரு சர்டன் டாஸ்க்கை வந்து எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோடு வந்து எழுதி வச்சுருப்போம். ஸோ அதுதான் ஃபங்க்ஷன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனுக்கு நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்ட்ரிங்ஸ்க்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில மெத்தட்ஸை மட்டும் சாம்பிள் மெத்தட்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெத்தட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா வந்து அந்த மெத்தட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் அதுக்கு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட்னு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு அது என்ன பர்டிகுலர் மெத்தடோ அது நீங்கள் கால் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம் இல்லையா, வேல்யூ = 90 அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ இன்டீஜர் நம்பரை ஹோல்ட் பண்ணி கூட இது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால் பண்ணணும். ஸோ இங்கே நான் காமிச்சிருக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ்க்கு வந்து நான் வந்து சில மெத்தட்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஒரு வேரியபிளை நான் வந்து ஸ்ட்ரிங்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் எஸ்டிஆர் ஒரு வேரியபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா எடுத்துக்கிறேன். = என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரிங் அப்படின்னா வந்து லேர்ன் ஈஸிலி இன் EduTut அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு என்னென்னா வந்து கொடுக்குறேன். லேர்ன் ஈஸிலி இன் EduTut அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது மெத்தட்ஸுங்கிறது எதுக்கு அப்படின்னா வந்து சில சர்டன் டாஸ்க்கை வந்து எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறதா அந்த மெத்தட்ஸு. பைத்தானில் நமக்கு இன்பில்ட்டாகவே சில மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 3 மட்டும் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். அதை நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே சின்டாக்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அது என்ன ஆப்ஜெக்ட் அதை கொடுத்துட்டு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மெத்தட் நேமை இங்கே கொடுக்கணும். ஓகே, இங்கே ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னது, அந்த வேல்யூன்னு இருக்கு இல்லையா, அதான் ஆப்ஜெக்ட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸை தான் எடுத்துக்கும். ஸோ நம்பராக இருந்தாலும் சரி, அது ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி. ஸோ ஆப்ஜெக்ட்டை நான் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன். அடுத்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமாட்டிக்கு மெத்தட் நேம் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து லோயர் அப்படிங்கிற அந்த மெத்தட் நேமை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ லோயர்னு கொடுத்தோன்னே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட வேலை வந்து என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து சப்போஸ் ஏதாவது அப்பர் கேஸ் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை லோயர் கேஸாகவே இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே எனக்கு என்ன பண்ணுன்னா வந்து லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணும். பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் ஈஸிலி இன் EduTutல LEET இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸில் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பிரச்சனை எல்லாத்தையும் ஸ்மால் கேஸஸாக மாற்றிருச்சு. ஸோ இந்த மாதிரி அப்பர் கேஸஸ்லாம் இல்லாமல் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லோயர் கேஸஸ்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம், லோயர் அப்படிங்கிற மெத்தடை. அது யூஸ் பண்ணுறப்ப முன்னாடி கண்டிப்பாக வந்து ஆப்ஜெக்ட் வித் டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ அதே ஸ்ட்ரிங்கை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு எல்லாமே வந்து சில கேஸஸில் வந்து எனக்கு அப்பராக வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால் அந்த அப்பர் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ அதே சின்டெக்ஸ் தான். ஸோ என்ன ஆப்ஜெக்ட்டோ அதை என்டர் பண்ணிவிட்டு டாட் ஆஃப் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த மெத்தட் நேமே யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே அப்பர் அப்படின்னு நான் அந்த மெத்தட் நேமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு. லேர்ன் ஈஸிலி EduTut ஃபுல்லாகவே வந்து அப்பர் கேஸை கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த அப்பர் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து என்னென்னா ஸ்ட்ரிப் மெத்தட். ஸோ இந்த ஸ்ட்ரிப் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எதுக்காண்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ட்ரைலிங் கேரக்டர்ஸ் இல்லைனா வந்து ஸ்டார்டிங் கேரக்டர்ஸ் இல்லை எண்டிங் கேரக்டர்ஸ் ஏதாவது நீங்கள் ரிமூவ் பண்ண நினச்சிங்க ஒயிட் ஸ்பேஸ் அந்த மாதிரி அப்படின்னா அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், இன்னொரு ஸ்ட்ரிங்.
ஸோ எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் நான் வந்து ஆக்சுவலாக அது டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எஸ்டிஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். EduTut அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, பின்னாடி ஒரு 3 ஒயிட் ஸ்பேஸஸும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒயிட் ஸ்பேஸஸும் விட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து சில கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸஸோ இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ட்ரைலிங் ஸ்பேஸஸையோ எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப் அப்படிங்கிற மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ்டிஆர்ஐ, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நேமை நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு டாட் அந்த ஸ்ட்ரிப் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் உள்ளே வந்து இந்த ஸ்ட்ரிப் மெத்தடுக்குள்ளே எந்த ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணாதப்போ எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ட்ரைலிங் ஒயிட் ஸ்பேஸஸையும் பின்னாடி வரக்கூடிய அந்த ட்ரைலிங் ஒயிட் ஸ்பேஸஸையும் எனக்கு வந்து ரிமூவ் பண்ணி எனக்கு அவுட்புட்டில் வந்து காட்டுது பாருங்கள். இப்போ நார்மலாக பிரிண்ட் எஸ்டிஆர்ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸஸோடு சேர்த்து தான் பிரிண்ட் பண்ணும். எஸ்டிஆர்ஐ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஒயிட் ஸ்பேஸஸையும் சேர்த்து தான் பிரிண்ட் பண்ணுது பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர்ஐன்னு கொடுக்குறப்ப இங்கே முன்னாடியும் பின்னாடியும் நான் வந்து ஒயிட் ஸ்பேஸஸ் இருக்கனால எனக்கு இது ஒரு தள்ளி தான் ஒயிட் ஸ்பேஸ் விட்டு தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு தேவையில்லை, சில கேசஸில் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த ஸ்ட்ரிப் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிப் மெத்தடுக்குள்ளே எந்த ஆர்குமெண்ட்ஸுமே கொடுக்கலைன்னா ஸோ முன்னாடியும் உங்களுக்கு பின்னாடியும் வந்து ஒயிட் ஸ்பேஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அது ஒரு கேஸ். இன்னொரு கேஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காண்டி இந்த ஸ்ட்ரிப் மெத்தடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ சப்போஸ் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எடு மட்டும் போதும், டுட் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து எனக்கு பாதி ஹாஃப் இருந்தால் போதும், மீதி ஹாஃப் தேவையில்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லைட்டாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். எப்படின்னா இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா முன்னாடி என்ன வேணால் இருந்துட்டு போகுது, நான் வந்து என்ன இந்த டுட் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கும். ஸோ எடு அப்படிங்கிறதுல எட்டு மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டியூடின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப எனக்கு வந்து யூ அப்படிங்கிறது இன்க்ளூடட் தான் அதில். ஸோ அதனால தான் எனக்கு என்ன பண்ணிடுது அப்படின்னா வந்து இடியை மட்டும் வச்சுட்டு யூ அப்படிங்கிற இன்க்ளூட் கேரக்டர்னால எனக்கு இதே வந்து ரிமூவ் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி எனக்கு ட்ரைலிங் இல்லைனா வந்து எண்டிங்கில் வர்றப்போ இந்த மாதிரி ஜீரோஸ் இருக்கலாம், ட்ரைலிங் ஜீரோஸ்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் ட்ரைலிங் எனக்கு ஒயிட் ஸ்பேஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற கேஸஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சில இந்த மாதிரி இந்த சில வேர்ட்ஸை வந்து எனக்கு வந்து டெர்மினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிப் மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இதுதான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்தது வந்து என்ன அப்படின்னா மெயினாக வந்து பைத்தானில் வந்து எல்லாமே வந்து டேட்டாவுமே எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸாக தான் ட்ரீட் பண்ணுது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா அதோட டைப் என்ன, அதோட ஐடியை வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து பார்த்தோம். ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமாட்டிக்கு டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது தான் என்னென்னா மெத்தட்ஸ் இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தது வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது ஸ்ட்ரிங்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸில் வரும், இல்லை சிலது ஸ்ட்ரிப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம என்ன வந்து இந்த இதில் வந்து நம்ம வந்து பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட்டில் வந்து சில நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணும் இல்லை இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து அந்த டாப்பிக்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.